நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜாம்பி பீட்டல். இது இப்படி ஆனதுக்கு காரணம் ஒரு கார்டிசெப் ஃபங்கை. இது மாதிரி உலகத்துல 700க்கும் அதிகமான ஸ்பீசிஸ் இருக்கு. இதுங்களோட அதிகபட்ச வேலையே எறும்புகள், ஈக்கள், வாஸ்ப், கேட்டபில்லர், அப்புறம் இன்னும் சின்ன சின்ன உயிரினங்கள். இது மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்களுக்குள்ள புகுந்து தங்களுடைய ஃபங்கை இனத்தை ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். காற்றிலிருந்தோ இருந்தோ நிலத்திலிருந்தோ ஃபங்கைகளோட ஸ்போர்ஸ் இது மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் மேல படும்போது அதுங்க உடலுக்குள்ள நுழைஞ்சு 2லேருந்து 10 நாட்களுக்குள்ள அதுங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த கட்டுப்படுத்தப்பட்ட உயிரினங்கள் எந்த ஒரு உறுப்பு இல்லைனாலும், எந்த ஒரு ஆர்கான் இல்லைனாலும் உயிர் வாழ முடியும். அதுவும் அந்த ஃபங்கை கட்டுப்படுத்தி இருக்க வரைக்கும். அந்த ஃபங்கை அந்த பூச்சிகளுக்குள்ளேயே இருந்து அந்த செல்ஸையே தின்னு வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஃபைனலா ரீப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேஜுக்கு மாற்றம் அடையும் போது இந்த பூச்சிங்க மேல சின்ன சின்ன ஸ்போர் முட்டுகளை உருவாக்கும். ஸ்போர் முட்டுகள்ல இருந்து ஸ்போர்ஸ் வெளிப்பட்டு மற்ற சின்ன சின்ன உயிரினங்களை அது பாதிக்கும். இதுதான் இது மாதிரியான ஃபங்கை இனங்களுக்கு ஒரு வாழ்க்கை சுழற்சி முறை.